முதல்ல சொல்லிக்கிறேன் சரியா, இது வந்து ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோ கிடையாது. அப்ப நீ ஏன்டா போடுற அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா, நான் இது ஆக்சுவலா 2 நாளைக்கு முன்னாடி இல்ல 3 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். இது எனக்கு நடந்த சரியா உண்மையான பிரச்சனை சரியா, உண்மையான மிகப்பெரிய பிரச்சனை கூட சொல்ல முடியாது, மிகப்பெரிய கொடுமைகள் சரியா. பாவங்கள், கொடுமைகள் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் சரியா. எந்த வார்த்தைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நான் யாரையும் குறைச்சும் பேசல, யாரையும் வந்து ஏத்தியும் பேசல, எந்த விதமான அரசியல் சம்மந்தப்பட்டதும் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு சரியா, இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இது மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் வீடியோ தான் சரியா. 2 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கணும். ஆனா ஏன் போடல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி இருக்கு, எக்ஸ்பைரி வரைக்கும் எந்த டென்ஷன் எடுக்க வேணாம், எந்த பிரச்சனைகளும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால போடல சரியா. இப்ப நம்ம நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. எதுக்கு நமக்கு காரணம் தெரியும், பட் நான் அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன், தூக்கி தூர வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், போன வாரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவு கரெக்டா. லீவு எனக்கும் இப்போ பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க, பர்சனல் லைஃப் ஷேர் பண்ண மாட்டேன், பட் பர்சனலா எடுத்துக்கிட்டா பல பிரச்சனைகள், பல விதமான துன்பங்கள், துயரங்கள் அப்படின்னு இருந்ததுனால சரி ரைட்டு 3 நாள் லீவ் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப நம்மளும் பேசிட்டே இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திருச்செந்தூர் வரைக்கும் போனோம் சரி. அப்ப நானே இப்போ ஃப்ரெண்டோட ஃபேமிலி சரியா எல்லாரும் வந்து திருச்செந்தூர் வரைக்கும் போனோம் சரியா. எல்லாரும் திருச்செந்தூர் வரைக்கும் போனோம். போயிட்டு இப்போ திருச்செந்தூர் போனது சிறப்பாக தரிசனம் முடிஞ்சது ஓகேவா. அங்கே ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அந்த ரூம் ஓனர் வைக்கல, அந்த ரூம்ல இருந்தவர் வைக்கல, அந்த ரூமோட டீட்டெயில் வேணா கொடுக்குறேன். அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சரி இந்த மாதிரி போங்க, இந்த டைமிங்ல போங்க, உங்களுக்கு வந்து சீக்கிரம் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம், நீங்க இன்னைக்கு போறதை விட நாளைக்கு போங்க அப்படிங்கிற கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா சரியா, என்ன பண்ணா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு தரிசனம்லாம் சிறப்பாக முடிஞ்சுச்சு. ஆனால் முடிச்சுட்டு வரும்போது பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா. தமிழ்ல பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலிக்காரனுக்கே திருநெல்வேலியா அல்வா கொடுத்துக்கிறாங்க சரியா. அது என்ன அல்வாலாம் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஆனால் உண்மையிலே வந்து சரியா ஒஸ்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா பயங்கரமான ஒஸ்ட். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இங்கிருந்து கிளம்பி திருவண்ணாமலை போறேன் சரியா. அங்கிருந்து ஆரம்பம் திருவண்ணாமலை போறேன் சரியா. அங்கிருந்து ஒரு 4-5 மணி நேரம் டிராவல், எந்த பிரச்சனையும் கிடையாது. திருவண்ணாமலை போயிட்டேன். திருவண்ணாமலை சரியா நான் போனது கிடையாது, இப்பதான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டேன், கிரௌடு, அந்த கிரௌட் எல்லாம் பிரச்சனை கிடையாது. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது சரியா. இப்ப யோசிச்சு பாருங்க சரியா. இதெல்லாம் வந்து சோசியல் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சோசியல் பிரச்சனை தான். இதை வந்து எவ்வளவு பேர் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது சரி. ரைட்டு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெஸ்ட் ரூம் வராது ஓகேவா. நீங்க யூரின் பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வராது, முடிஞ்சு போச்சு சரியா. இத்தனைக்கும் ஒரு கோவில் உள்ள இடம் இப்படி இருக்கு சரியா. சரி ரைட்டு, அதாவது பிரச்சனை பர்சனலா பிரச்சனை. எல்லாரு கையில வெயில் அடிக்கு பயங்கரமா, எல்லாரு கையிலயும் வாட்டர் பாட்டில் இருக்கு சரியா. எல்லாரு கையிலயும் வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒரு டஸ்ட்பின் இல்ல, அந்த தண்ணி பாட்டில குடிச்சிட்டு போறதுக்கு டஸ்ட்பின் இல்ல, அப்படி குடிக்கிறான், அப்படி ரோட்ல போட்டு போறான் சரியா. கான்செப்ட் கேளுங்களேன், அப்படி குடிக்கிறான், அப்படி ரோட்ல போட்டு போறான். அங்க இருந்து சரி ரைட்டு, அங்க இருந்து எங்க மதுரைக்கு வருவோமே, இல்ல மதுரையோ திருச்சியோ வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ற பஸ்ஸுக்காக, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச விஷயம் புரிஞ்சுங்க. அங்க இருந்து வெயிட் பண்றேன், பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன். 3 மணி நேரம் பஸ்ஸே இல்லை ஏன்னா எங்க திருவண்ணாமலை டு மதுரை பஸ்ஸே கிடையாது. 2 இடத்துக்கு பஸ் இருக்கு. எங்க தெரியுமா, திருவண்ணாமலையில இருந்து கீழம்பாக்கம் சரியா, கீழம்பாக்கமா சரியா, சென்னை சரியா அப்படி வச்சுக்கோமே. சென்னைக்கு அடிக்கடி பஸ் இருக்கு, பெங்களூருக்கு அடிக்கடி பஸ் இருக்கு. இந்த 2 இடத்துக்கு தான் பஸ் இருக்கு. அதை விட்டுட்டு மற்ற ஊருக்கு போறதுக்கு பஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பஸ்ஸே கிடையாது சரியா, பஸ்ஸே கிடையாது. சரி ரைட்டு, இப்ப இதோட பிரச்சனை முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் நார்மலான இஷ்யூ கரெக்டா, நார்மலான இஷ்யூ. இப்ப நார்மலா நடக்கக்கூடியது. ஆனா யாரும் கேட்கறாங்களா, என்ன கேட்கறாங்க, என்ன பண்றாங்க ஒன்னும் தெரியல சரியா, ஒன்னும் தெரியல. இப்ப எனக்கு நடந்ததால நான் சொல்லிட்டேன் சரியா. இப்ப ஏதாவது இப்ப நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாராலையும் சொல்ல முடியுமா என்ன, சொல்ல முடியாது சரி. அப்படி கிளம்பி திருச்செந்தூர் வந்தோம், தரிசனம் முடிச்சோம். திருநெல்வேலி சரியா, திருநெல்வேலி என் சொந்த ஊரு சரியா, என் சொந்த ஊரு. வந்துட்டு சரியா, அங்கேயும் பஸ் இல்ல சரி ரைட்டு, பஸ் இல்ல, வெயில் அடிக்குத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா உமாசங்கர்னு ஒரு ஹோட்டல் சரியா, உமாசங்கர்னு ஒரு ஹோட்டல். இப்ப நானு ஃப்ரெண்டோட ஃபேமிலி சரியா, இவங்க எல்லாரும் போய் ஜூஸ் குடிக்கலான்னு உட்காடுறோம் சரியா. ஜூஸ் குடிக்கலான்னு உட்காடுறோம். உட்கார்ந்ததுல வந்து அந்த சர்வர் வந்து கேட்டாப்ல, சர்வர்கிட்ட நம்ம ஒரு ஆர்டர் பண்றோம். என்ன ஆர்டர் பண்றோம், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் சரியா, ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்றோம் ஓகேவா. எதுக்கு, சின்ன பையன் இருந்தான், 2 வயசு பையன் இருந்தான் சரியா, 2 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். பையன் இருந்தா, சின்ன பையனுக்கு தான் ஜூஸ் ஆர்டர் பண்ணான். எடுத்துட்டு வந்தது 1க்கு 2 வாட்டர்மெலன் ஜூஸ் சரியா. இப்ப இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை வர பாருங்க, 1க்கு 2 வாட்டர்மெலன் ஜூஸ்.
எடுத்துட்டு வந்துட்டு சரியா ஒரு ஆரஞ்சு ஜூஸ். இப்ப நம்ம சொன்னது ஒரு வாட்டர் மெலன் ஒரு ஆரஞ்சு, ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி இருக்கும் சரியா? நார்மலா அட்லீஸ்ட் பழம் இனிப்பா இருக்கணும். அப்படி இனிப்பா இருந்தாலும் சீனி போட்டு கொடுப்பாங்க. கரெக்டா? ஒண்ணுமே கிடையாது. புளிச்சுமே இருக்கு ஒண்ணு சரியா. இந்த புளிச்சு போன ஜூஸுக்கு 60 ரூபா. அங்க கூட மனசு வலிக்கல. இந்த ஆரஞ்சு ஜூஸ்னு ஒண்ணு கொடுத்தாப்ல சரியா, ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாப்ல. என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? பில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 110 ரூபா சரியா. ஆரஞ்சு பழம் எங்க காஷ்மீர்ல விளையுதா இல்ல எங்க விளையுதுன்னு எனக்கு தெரியல சரியா. 110 ரூபா. அத்தனைக்கும் நம்ம ரேட்டு பார்க்காம வாங்கிட்ட. மெனு கார்டு கட்டுறதுக்கு மெனு கார்டு கொடுக்கல, ரேட்டு பார்க்காம வாங்கிட்டேன்னு வச்சுக்காங்களேன். 110 ரூபா. இப்ப அவங்ககிட்ட போயிட்டு ஆரஞ்சு ஜூஸ் 110 ரூபா அப்படின்னா 110 ரூபா இல்ல சார், 110 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 8 ரூபா அப்படிங்குது. 118 ரூபா சார் எக்ஸாக்டா சொல்ல போனா அப்படிங்குது. ஆரஞ்சு பழம் எங்க வருதுன்னு தெரியல. அதுதான் எடுத்து வச்சிருக்கேன். தாஜ் ஹோட்டல்ல 450 ரூபா சரியா. நார்மலா நான் பெங்களூர்ல ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சா 35 ரூபா 40 ரூபா 50 ரூபா. ரேட்டு கொஞ்சம் பெரிய ஹோட்டல் ஒரு 70 ரூபா 80 ரூபா இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இத்தனைக்கும் ஏசி டைனிங் அப்படி எதுவுமே கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது சரியா, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் என்ன, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கு சரியா. பஸ் ஸ்டாண்டை விட்டு வாசலை விட்டு வந்த உடனே வெளியே இருக்கீங்க சரி ஓகே சரியா. அதுவும் கேள்வி கேட்கறாங்க 110 ரூபாயா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு ஜூஸ் எத்தனைக்கும் ஒரு ஜூஸ்னா பெரிய கிளாஸ் எல்லாம் கிடையாது. நார்மலா உங்களுக்கு இந்த ரோட்டு கடையில கொடுக்குறாங்க தெரியுமா, ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் சரி, பேப்பர்ல கிளாஸ் கொடுப்பா தெரியுமா, அதை விட சின்ன கிளாஸ் தான் ஓகேவா. நான் பில்லையும் சேர்த்து போட்டிருப்பேன். நான் ஆக்சுவலா சொன்னேன் பில்லையும் சேர்த்து போடும் அப்படின்னு சொன்னேன். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா இப்ப நார்மலா நீங்க இப்ப இந்த கடையில குடிச்சாலும் 110 ரூபா தான். 110 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி 8 ரூபா சரியா. அதே இப்ப ஜிஎஸ்டி 8 ரூபா. இப்ப டாக்ஸ் பே பண்றது நானும் பெருசா ஆஸ் அ ட்ரேடரா வந்து பெருசாலாம் யோசிக்க மாட்டேன் சரியா. டாக்ஸ் நார்மலா புரோக்கரேஜ் டாக்ஸ் எல்லாம் போறதுதான். ஆனா 110 ரூபாயா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கேட்கும்போது 110 ரூபாய் இல்ல சார். அந்த அங்க உட்காந்துக்கிற ஒரு மேடம் சொல்றாப்ல 110 ரூபா இல்ல சார், 110 ரூபா பிளஸ் 8 ரூபா ஜிஎஸ்டி 118 ரூபா ஒரு ஆரஞ்சு ஜூஸ். அப்படி அந்த ஆரஞ்சு ஜூஸ்ல என்ன இருந்துச்சு, அதாவது உப்பு வரப்பு இனிப்பு புளிப்பு தான் இருந்துச்சா, ஒண்ணும் கிடையாது, சப்புன்னு இருந்துச்சு சரியா. ஆரஞ்சு பழம் எங்க விளையுது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆரஞ்சு பழம் எங்க காஷ்மீர்ல இருந்து விளைஞ்சு வர்றதுனால 110 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தாச்சு. எங்க ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வரேன் ஓகே. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு வரேன். 3 நாள் லீவுன்னு தெரியும் சரியா. எல்லாமே புக்கிங் ஓகே, எல்லாமே புக்கிங். இனி கேட்கலாம் நீ எப்பா புக் பண்ணாம போற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் பிளான் தெரியாது சரியா. எப்ப நான் ரிட்டர்ன் வருவேன் அப்படிங்கிற பிளானே எனக்கு தெரியாது சரியா. ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே வந்துடலாம் பிளான் பண்ணோம். ஆனால் அது திங்கக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை சாயங்காலம் கிளம்பி நான் வரேன் ஓகே. கிளம்பி வரேன் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல 9:30 வரேன் ஓகே. 9:30 வரேன். 9:00 இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். பஸ் வருது. எங்க இருந்து வருது தெரியுமா, ஃப்ரம் நாகர்கோவில் இருந்து வருது ஓகே. இப்ப நான் இப்ப இங்க இருந்து எடுத்து பாத்தீங்க திருநெல்வேலி டு மதுரை அப்படின்னு பஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல தெரியும் ஓகே. டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்து பாத்தீங்க. சாரி, நோ சர்வீசஸ் அவைலபிளா, பஸ்ஸே இல்லையா அங்க வரேன் சரியா. இதுதான் ஒரு மெயின் சிட்டி சரி. இன்னும் கதை இருக்கு வரேன். ஒரு மெயின் சிட்டில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு சரியா. ஏதோ பேசுறாங்க எனக்கு இந்த ஊரு அப்படின்னு பேசினா சத்தியமா திருநெல்வேலிக்கார யாரை கேட்டாலும் இந்த ஊரு அப்படின்னா இந்த ஊரை தப்பா பேசினாங்க அப்படின்னா தப்பா தான் இருக்கும் சரியா. அந்த ஒரு ஆதங்கம் தான் இதுல இருக்குது. எல்லாமே எஸ்சிடிசி சரியா. இப்ப நாங்க வந்து எஸ்சிடிசி வந்து எதிர்பார்க்கல. ஏன் எஸ்சிடிசி எதிர்பார்க்கல, எல்லாமே புக்கிங்னு தெரியும் ஓகே. எல்லாமே நமக்கு புக்கிங்னு தெரியும். இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே. எஸ்சிடிசி என்ன டைமிங்ல இருக்கு. இப்ப நமக்கு 9 மணிக்கு மேல என்ன டைமிங்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை, தெரியும் நினைக்கிறேன். 9 மணிக்கு மேல என்ன டைமிங்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் சரியா. டிபார்ச்சர் அரைவல் அப்படிங்கிறது தெரியும். 18:30 எல்லாமே சரியா. கன்னியாகுமரி ஃப்ரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் பாபநாசம் சரியா. பாபநாசம் ஒரே ஒரு பஸ் திருநெல்வேலியில இருந்து இருக்கு சரியா. இப்போ இவ்வளவு கொஸ்டின் கிடையாது. இப்ப திருநெல்வேலிக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பஸ் இருக்கா இல்லையா சரியா. நான் கேட்ட கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். திருநெல்வேலிக்கு ஸ்பெசிபிக்கா திருநெல்வேலி வந்து மெயின் டிவிஷனா சப் டிவிஷனா எனக்கு தெரியல. நாகர்கோயில இருந்து வந்த பஸ் திருநெல்வேலியா வழியா வந்து போவோம். எதுக்கு திருநெல்வேலிக்குள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பஸ் வருவோம் தெரியுமா. திருநெல்வேலியில இருந்து ஆல்ரெடி ஃபுல்லா தான் வருவாப்புல சரியா. திருநெல்வேலியில வந்து டிக்கெட்டை இறக்கிட்டு புக் பண்ணிருப்பாங்க. இல்ல வந்து ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போனோன்னு அந்த டிக்கெட்டை இறக்கிட்டு போயிருவாப்புல. கேட்டா ரிசர்வேஷன் போயிருவாப்புல சரியா. கோயில்பட்டில இருந்து ரிசர்வேஷன் இருக்கு, இல்ல மதுரையில இருந்து ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு போயிருவாப்புல. இது எல்லாமே சென்னை வண்டி மோஸ்ட்லி. சென்னை, நாகர்கோவில், சென்னை, கோயம்புத்தூர் இப்படி போற வண்டி ஒண்ணு. சரியா. ரெண்டாவது விஷயம் சரி ஓகே. இது வந்து எஸ்சிடிசியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாத புக்கிங் தான் அப்படின்னு தெரியும். நார்மலா பஸ் வரும் பாருங்க. நார்மலா அதாவது நம்ம டிஎன்எஸ்டிசி அப்படின்னு நம்ம தமிழ்ல இருந்துச்சா அந்த பஸ் வரும் தெரியுமா. அந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றோம். நைட்டு 9:30 ஆரம்பிச்ச வெயிட்டிங்கு நைட்டு 12 மணி ஆச்சு, பஸ்ஸே வரல சரியா.
நார்மல் பஸ் வரவே இல்லை. ஓகே, எனக்கு ஒரு இடத்துல எனக்கு ஒரு பக்கம் தூக்கம் வருது. சரியா, எனக்கு இன்னொரு பக்கம் என்ன, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு, சார்ஜ் போட முடியல, மார்க்கெட்டை பார்க்கல. சரியா, எனக்கு என்னோட பரவாயில்ல மார்க்கெட்டை பார்க்கல. இப்போ இந்த பஸ்னால திங்கக்கிழமை மார்க்கெட் போச்சு, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போச்சு. சரியா, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் போச்சு. நான் எப்போ வந்திருக்கேன், நைட்டு வந்திருக்கேன். புதன்கிழமை காலையில் வந்து சேர்ந்துக்கணும்னு வச்சுக்கிறேன். புதன்கிழமை காலையில் வந்து சேர்ந்து ஓகே. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை நைட்டு மிட் நைட்ல வந்திருக்கேன். புதன்கிழமை மார்க்கெட்ல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். சரியா, அப்போ எவ்வளவு வேலைகள் பாதிக்கப்படுது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இல்லையாப்பா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? இப்ப ஏன் கூட வந்த நண்பர் என்ன கேட்டாரு, சரியா, திருநெல்வேலி பெரிய ஊர்னு சொல்றீங்க, என்னப்பா திருநெல்வேலி பெரிய ஊர்னு சொல்றீங்க, பெரிய கான்செப்ட் சொல்றீங்க, என்னப்பா ஊர்னு சொல்ற, ஒரு பஸ் இல்லையாப்பா? ஏன்னா எனக்கு அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னோட ஆதங்கங்கள் எப்படி, என்னடா என் ஊரை இப்படி 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 பேச வச்சுட்டாங்களாடா அப்படின்னு எனக்கு ஒரு தப்பான விஷயம். சரியா, என்னடா என் ஊரு இவ்வளவு கேவலமா போச்சா, இப்படிதான் இருக்கா, இப்படிதான் நிலைமை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சேவை மையம்னு ஒன்று இருக்கும். சரியா, கரெக்டா இந்த இருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா, போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, எப்படி எடுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட் நண்பர் இருந்தாரு இல்லையா, அவர் போன்ல எடுத்தது. அவர் வாட்ஸ்அப் இமேஜ் தான். சரியா, சரி நினைக்கிறேன், வாட்ஸ்அப் இமேஜ் தான். ஓகே, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு. ஓகேவா, சேவை மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்க போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, இதுல டைமிங் இருக்கு. தெரியுதா, இது வந்து ஏசி பஸ்ஸுக்கான டைமிங். சரியா, ஏசி பஸ்ஸுக்கான டைமிங். அட்லீஸ்ட் இந்த பஸ்ஸாவது வரணும் இல்லையா, அந்த பஸ்ஸும் வரல. சரியா, இந்த பஸ்ஸும் வரல. இதுவுமே ஃபுல்லா எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா மெயினா இதுதான் கான்செப்ட். சரியா, சரி இந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு கால் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்லை. அது அங்க உள்ளே தான் ரிங் ஆகுது. இந்த நம்பருக்கு கால் பண்ணா உள்ளே தான் ரிங் ஆகுது. தலைவர் ஆளே காணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்க நின்றுருக்கோம், ஆள் இல்ல. சரியா, ஆள் இல்ல. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து உட்கார்ந்துட்டேன். சரியா, நைட்டு 2 மணிக்கு தலைவர் வராரு. சரியா, தலைவர் வந்துன்னா தலைவர்கிட்ட போய் கேட்கிறேன், சார் இந்த மாதிரி நைட்டு 10 மணில இருந்து நிக்கிறேன். இது வரைக்கும் நாங்க மட்டும் தான் என்னமான்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பஸ்ஸுக்கு கூட்டம் நிக்குது. சரியா, 52+2 ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர், 52 பேர் வந்து பேசஞ்சர். கரெக்டா, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ் கூட்ட நிக்கி, ஒரு 8-9 பஸ் கூட்ட நிக்கி. சரியா, நாகர்கோவில இருந்து வர்ற பஸ்லாம் வருது, எல்லாம் இங்க இருந்து ஸ்டாண்டிங்ல போறாங்க. கை குழந்தை வச்சிருக்கவங்க, லேடிஸ் எல்லாம் ஸ்டாண்டிங்ல போறாங்க. இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டிய யார் எடுக்கணும், இல்ல ஒரு டீட்டெயில் கொடுக்க வேண்டிய, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய யார் கொடுக்கணும், இவங்க கொடுக்கணும். சரியா, இப்ப இதுவுமே நான் அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். சரியா, யாரையும் தப்பு சொல்லி குறை சொல்லி போறதுக்கான அவசியங்கள் இல்ல, அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். என்ன அவேர்னஸ் அப்படிங்கிறத கடைசியில் சொல்றேன். சரியா, இங்க வந்து கேட்கிறோம், ஒரு 2:02 தலைவர் ஒரு 2 மணி நினைக்கிறேன், 1 அந்த டைம்ல வராரு. சரியா, 1:30 நினைக்கிறேன், 1 அந்த டைமிங்ல வராரு. வந்த உடனே நான் போய் கேட்கறேன், சார் இந்த மாதிரி 10 மணில இருந்து நிக்கிறோம், நைட்டு 10 மணில இருந்து நிக்கிறோம். சரியா, கை குழந்தைய வச்சிருக்கோம், லேடிஸ் இருக்காங்க, நீங்க வெளியே வந்து பாருங்க, இப்போ கூட்டம் இருக்கு, பஸ் மதுரைக்கு பஸ் வருமா வராதா சார்? பஸ் எல்லாம் வராதுப்பா, என்ன வேணா நாகர்கோவில இருந்து பஸ் வருதுல, வேணா கிளம்பி போ. ஏன் கிளம்பி போக முடியாதா, என்ன 10 மணில வந்து நிக்கிறேன் அப்படின்னு மிரட்டுறது. யாரு அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மிரட்டுறது அப்படிங்கிறது வந்து தப்பான விஷயம். சரியா, இந்த சென்னையில பெங்களூர்ல பேசுற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதானே அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி. சரியா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் நான் சென்னையிலாம் கிடையாது, நானும் திருநெல்வேலிக்காரன் தான். சரியா, நானும் திருநெல்வேலி தான், இங்க இருந்து 10 நிமிஷம் தான் எனக்கு வீடு. சரியா, நான் அங்க இருந்து கிளம்பி போகணும்னு வந்திருக்கேன். சரியா, நான் சென்னைக்காரன் அப்படின்னு நினைச்சு நீங்க பேசக்கூடாது. நான் வந்து பெங்களூர்காரன் நினைச்சு நீங்க பேசக்கூடாது. நானும் திருநெல்வேலிக்காரன் தான், எனக்கு திருநெல்வேலி என்ன நடந்துருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நார்மலா நான் பெங்களூருக்கு டிராவல் பண்ணும்போது எப்பவுமே என்ன பண்ணுவோம் தெரியுமா, 12 மணிக்கு மேலதான் நான் ஏறி வருவேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் நைட்டு 8 மணிக்கு ஏறினா காலையில 5 மணிக்கு வந்து கொண்டு விட்டுருவாங்க. சரி, 5 மணிக்கு கொண்டு விட்டுருவாங்க, 5 மணி 6 மணிக்கு கொண்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காலையில குளிரும். சரி, அந்த குளிர்ல வந்து வர முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. இப்ப நான் நைட்டு 12 மணிக்கு ஏறினேன் அப்படின்னா அப்படி பொறுமையா ஒரு 9 மணி அந்த ரேஞ்சில் கொண்டு விடுவாங்க. 9 மணிக்கு மேல பெங்களூர்ல டிராபிக் கம்மியாயிரும். சரி, 9 மணி 10 மணி அந்த ரேஞ்சில் கொண்டு விடுவாங்க. டிராபிக் கம்மியாயிரும், ஈஸியா வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளான் பண்ணி நான் வருவேன். நைட்டு 12 மணிக்கு மேல தான் நான் வருவேன். எல்லா வட்டியும் வீட்டுக்கு போயிட்டு டிராவல் பண்ணும்போது இப்படிதான் வருவேன். சரி, ஆனா நமக்கு 10 மணில இருந்து பஸ் இல்ல. கேட்கும்போது இந்த மாதிரி திமிரா பேசுறாப்ல. சரி, திமிரா பேச மாட்டேன், திமிரா பேசுனாங்கன்னு சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி பேசுறாப்ல, இஷ்டம் இருந்தா ஏறிப்போ, இல்லைன்னா என்ன என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு பேசினாப்ல. நமக்கு சும்மா இருக்கிறது இல்லாம, சார் இங்க பாருங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, இவ்வளவு பஸ் வருவான்னு தான் கொஸ்டின் கேட்கிறேன், எதுக்கு வந்து நீங்க இதை பண்றீங்க அப்படின்னா நம்ம கூட ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா, ஆமா சார் அவர் கேட்கறது கரெக்ட் தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கேட்கறது கரெக்ட் தானே சார், வேற யாரும் கேட்க முடியல, அவர் கேட்கிறாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 5 பஸ் போட்டிருக்கேன், 5 பஸ் போட்டு எனக்கு ஃபுல்லா ஆகணும், நான் என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நீங்க 5 பஸ் போட்டிருக்கிறதுலாம் நியாயம் தான். சரியா, ஆனா வந்து கூட்டம் வந்து 15 பஸ்ஸுக்கு இருக்கு, நீங்க 5 பஸ் தான் இருக்கீங்க, இதுக்கான ஆக்ஷன் நீங்க தானே சார் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம். எப்போ நைட்டு 1:30 இந்த ஆர்கியூமெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நடக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல, சரியா, இந்த சைடு வந்து தென்காசியோட பஸ் ஸ்டாண்ட். சரியா, இங்க இருந்து ஒரு 18 பேர், சார் நாங்களுமே ஒரு மணி நேரமா கேட்டுட்டு இருக்கோம், அவர் தேடிட்டு இருக்கோம், ஆளை கடை இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு அங்க இருந்து கம்ப்ளைண்ட். சரியா, எங்க அங்க இருந்து கம்ப்ளைண்ட். சரி ரைட்டு, இந்த கன்வர்சேஷன் டீப்பா போகுது. ஓகே, அந்த கன்வர்சேஷன் டீப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் வருமா வராதா அப்படின்னு கேட்டா, நைட்டு திருநெல்வேலியில இருந்து பஸ்ஸே கிடையாது மதுரைக்கு.
நாகர்கோவில் இருந்து வர்றது மட்டும் தான் பஸ் அப்படிங்கிறாப்ல. அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், திருநெல்வேலி மெயின் ரீஜனா இல்ல வந்து சப் டிவிஷனா அப்படிங்கிற, அதாவது மெயின் டிவிஷனா சப் டிவிஷனா கேட்கிறேன். திருநெல்வேலி சப் டிவிஷன்ப்பா, மெயின் டிவிஷன் கிடையாதுப்பா, இங்க இருந்து பஸ் கிடையாது, நாகர்கோவில் இருந்து வர்றது மட்டும் தான் பஸ் அப்படின்ட்டாப்ல. எனக்கு ஷாக்கு, என்னடா திருநெல்வேலி வந்து பஸ்ஸே கிடையாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டா ஒரு அட்டவணை கொடுக்குறாரு. சரியா, 12 மணிக்கு மேல அட்டவணை கொடுக்குறாரு. வேணும்னா அதை போட்டோ எடுத்துட்டு எங்க கம்ப்ளைண்ட் பண்றே பண்ணிக்கோ. அவரு பேச்சு இப்படிதான் இருந்துச்சு. சரியா, எனக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபீலிங். ஏன்னா பக்கத்துல நம்மளும் ஃபேமிலியா இருக்காங்க, கை கொண்டு வச்சிருக்கோம், நைட்டு ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார முடியாது. கரெக்டா, அதனால தெரியும் திருநெல்வேலியில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எப்படி சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்ப அது மேட்டர் கிடையாது. இப்ப வாங்க பாருங்க, இதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் போட்டிருக்காரு. சரியா, 5 பஸ் இருக்கு 12 மணில இருந்து. சரியா, புறப்பட்ட நேரம் அப்படின்னு ஒரே ஒரு பஸ் 1:20 போட்டிருக்காரு. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா திண்டுக்கல் போற பஸ். தெரியும் நினைக்கிறேன், டிஜிஎல். கரெக்டா, எந்த கிளை அப்படின்னு, டிஜிஎல்னா திண்டுக்கல். சரியா, விஎன்ஆர்னா விருதுநகர், எம்டியூனா மதுரை. சரியா, இதெல்லாம் இருக்கு பாருங்க. என்னது, வேடசாந்தூர் ஏதோ ஒரு ஊரு. சரியா, இந்த மாதிரி ஒரு அப்டேட் போட்டிருக்காப்ல. இந்த ஒரு பஸ் மட்டும் கையெழுத்து போட்டு போயிருக்காரு. யாரு, கண்டக்டர் வந்து கையெழுத்து போட்டு போயிருக்காரு. இதுக்கு மேல உள்ள 5 பஸ்ஸை காணும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் எடுத்த போட்டோ, அந்த போட்டோ எடுத்த டைமிங் இருக்கு, அவர் டேட்டை மென்ஷன் பண்ணிருக்காரு. நம்ம என்ன டைமிங்ல பண்றோம், நான் 1:30 அப்படிங்கிற டைமிங் சொல்லியிருந்தேன். இதுல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இல்ல, 10வது. சரியா, 10வதா ஒரு கான்செப்ட் இருக்கு, டிஎன்வி. ஒருவேளை இது திருநெல்வேலியா இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திருநெல்வேலிக்கு நைட்டு 10 மணிக்கு மேல திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு பஸ் கிடையாதுப்பா. இதுதான்ப்பா அப்டேட். அவேர்னஸ் என்ன அவேர்னஸ், நைட்டு 10 மணிக்கு மேல நீங்க மதுரை டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல எமர்ஜென்சியா டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்க, பண்ணாதீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வராது, உங்களுக்கு பஸ் இருக்காது, பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், படுத்து தூங்கி வச்சு காலையில 3 மணிக்கு வாங்க. 3:40, அதாவது அதுலயுமே சுவாரா சொல்லலாம். அவரு 3:10 இல்லைன்னா 3:40, இந்த 2 தான் திருநெல்வேலியில இருந்து புறப்படுற பஸ், ஃபர்ஸ்ட் பஸ் அப்படின்னாரு. இந்த 2 இருக்குன்னு நினைக்கிறேன், 3:10 3:40. அதுக்கப்புறம் வரிசையா பஸ் இருக்கு. அப்போ நைட்டு 12 மணிக்கு அப்புறம், 10 மணிக்கு அப்புறம், 12 மணிக்கு அப்புறம் கிடையாது. சரியா, 10 மணிக்கு அப்புறம் 3 மணி வரைக்கும், 3:40 வரைக்கும் உங்களுக்கு பஸ் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் நீங்க என்ன நினைக்கலாம், நான் எங்கேயா சென்னை போனோம் அப்படின்னா இந்த டைம்ல கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஜோஹோ அப்படிங்கிற சென்னையில் உள்ள கம்பெனி ரீசெண்டா தான் திருநெல்வேலியில் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாங்க. எதுக்கு ஓபன் பண்ணாங்க, அங்க ஜோஹோல வேலை பார்க்குற நிறைய பேரு பேஸ் வந்து திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இங்க உள்ளவங்க தான். ஓகேவா, இங்க உள்ளவங்க தான் மேக்ஸிமம் ஹையர் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். இங்க உள்ளவங்க தான். தெளிவா புரிஞ்சுக்காங்க. சரி, என்ன கான்செப்ட். அப்ப டிராவல் யார் பண்ணுவா, இந்த மாதிரி ஹாலிடேஸ் டைம்ல யார் அதிகமா டிராவல் பண்ணுவா, எங்க இருந்து டிராவல் பண்ணுவாங்க, அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேண்டியது யாரு. சரி, இவ்வளவு கொஸ்டின் கேட்டோமே. சரி, இவ்வளவு கான்செப்ட்லாம் நடந்துச்சு. சரி, இவர் யாருப்பா, இவர் உண்மையிலே சேவை மைய அதிகாரி தான், இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேக்குறேன். என் பேர் மாரியப்பன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், உங்களுக்கு வந்து ஒரு நேம் பேட்ச் இருக்குமே, எங்க சார் அப்படின்னு கேட்ட அந்த நேம் பேட்சை பார்த்தா அவர் வந்து, சரியா, அவர் வந்து சேவை மைய அதிகாரி கிடையாது. சரியா, அவர் வந்து டிக்கெட் செக்கர். மாரியப்பன் அவர் பேரு, டிக்கெட் செக்கர். ஓகேவா, நான் சார் நீங்க டிக்கெட் செக்கர், நீங்க என்ன சார் சேவை மைய அதிகாரில இல்ல யூனிஃபார்ம் போட்டவங்க தான் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து ரூல்ஸ், அதனாலதான் வந்து நாங்க வந்து டிக்கெட் செக்கர் வந்து சேவை மையத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாப்ல. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. பஸ் இல்ல, சரியா, பஸ் இல்ல, சேவை மைய அதிகாரி இல்ல. சரியா, டிக்கெட் செக்கிங் பண்றவங்க வந்து நைட் டைம்ல உட்காந்து டிக்கெட் செக் பண்ணா பரவாயில்ல. சரியா, அங்க உட்காந்து சரியா பேசிக்கிட்டு, அதாவது ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு, கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா பண்ணு, நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு பேசிட்டு, அதுலயும் தப்பான அப்டேட் கொடுத்துட்டு பஸ்ஸே இல்ல அப்படிங்கிற ஒரு அப்டேட் எனக்கு சீரா சொல்ல போனா மண்டே தான் தெரியும். சரியா, மண்டே தான் தெரியும். இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நான் நைட்டு திருநெல்வேலில இருந்து பஸ் ஏறினேன் அப்படின்னா நான் நைட்டு ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துருக்கணும். சரியா, 1. 2வது விஷயம், சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொன்னாரு பாருங்க, நான் உங்களுக்காக வந்து போன் பண்ணி இவர் விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், நீங்க டிக்கெட் செக்கர் தானே சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்து சேவை மையம் சேவை பண்றீங்க, டிக்கெட் செக் பண்றதானே வேலை, அதெல்லாம் இப்படி ரூல்ஸ் இப்படி இந்த மாதிரி தப்பான ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்களா, எதுக்கு சார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நாகர்கோவில் டிப்போக்கு கால் பண்ணி, சரியா, நாகர்கோவில் டிப்போக்கு கால் பண்ணி நீங்க ஒரு பஸ்ஸை வந்து அனுப்புங்க, கம்ப்ளீட்டா ஃபுல் பண்ணாம சரியா பாதியில அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்ப அவர் என்ன கேட்டிருக்காரு, ஒரு பஸ் ஃபுல்லா உங்களுக்கு கூட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஒரு பஸ் ஃபுல்லா கூட்டம் இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் நாகர்கோவில் அதிகாரி கேட்டிருக்காரு. ஆமா சார் இருக்கு சார், ஏன்னா பக்கத்துல தான் பேசிக்கிறேன். ஆமா சார், ஒரு பஸ் 1.5 பஸ்ஸுக்கு இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. 52 சீட் இருந்தால் மட்டும் தான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, 52 சீட் இருந்தா நான் பாதியா ஃபில் பண்ணி அனுப்புவேன், நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல நினைக்கிறேன். சரி, அப்படிதான் நம்மகிட்ட கன்வே பண்ணாரு. இது தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பஸ் அனுப்புங்க அப்படின்னு பேசி முடிச்சாச்சு. அவர் எனக்கும் அப்டேட் கொடுத்துட்டாரு. சரியா,
இங்க பாருங்கப்பா, நான் 52 சீட்டுக்கு நீங்க தான் கேரண்டி. எனக்கு கொடுக்குறாரு, அப்டேட் கொடுக்குறாரு. 52 சீட்டு பஸ் அவர் அனுப்புவார். நாகர்கோவில இருந்து பஸ் அனுப்புவார். நாகர்கோவில இருந்து வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சரி, திருநெல்வேலி வரதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். 52 பஸ் சீட்டு ஃபில் ஆகிறதுக்கு நீங்க தான் கேரண்டி அப்படின்னு என்கிட்ட கேரண்டி கேட்கிறாரு. என்ன கேரண்டி? என்ன கேரண்டி வாங்கலாம் மிக்சியா வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப அது கொஸ்டின் கிடையாது. அதுக்கடுத்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு கேளுங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க ஆல்ரெடி ஒரு 150 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்காங்க. சரி, 100 பேருக்கு மேல இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 52 சீட்டு ஃபுல் ஆயிரும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வர சொல்லுங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஓகே, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பா, இந்த வண்டி 1758 வண்டி நம்பர். சரியா, வண்டி நம்பர் 1758. அந்த வண்டி சரியா அவங்களுக்கு 3 மணிக்கு வரும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாரு. சரியா, 3 மணிக்கு வரும் அப்படின்னு 2 மணிக்கு அப்டேட் கொடுக்குறாரு. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன். பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டேன். இடையில இந்த தலைவர் ஒரு வேலை பார்த்தாரு. என்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? திருநெல்வேலி டிப்போக்கு போன் பண்ணிட்டு ஒரு ஏசி பஸ்ஸை வர சொல்லிட்டாரு. எது? ஃபுல் எம்டி. சரியா, ஃபுல் எம்டியா வர சொல்லிட்டு இங்க ஆல்ரெடி ஒரு 100 பேர் கிரௌட் இருந்தாங்க தெரியுமா? அந்த கிரௌட் எல்லாம் ஏத்தி விட பிளான் பண்ணிட்டாரு. பஸ் வந்துருச்சு. சரி, நாங்களும் போய் ஏறலாம். அதான் மதுரைக்கு பஸ் வந்துருச்சுன்னா ஏறலாம் போறோம். தலைவர் வந்துட்டாரு. யாரு? மிஸ்டர் மாரியப்பன், டிக்கெட் செக்கர். ஓகே, திருநெல்வேலி டிபார்ட்மெண்ட்ல டிக்கெட் செக்கரா இருக்கக்கூடிய தலைவர் வந்துட்டாப்ல. வந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, நீங்க அந்த பஸ்ல ஏறக்கூடாது. யாரு அவர் பேசுறாரு நம்மகிட்ட? நீங்க அந்த பஸ்ல ஏறக்கூடாது. எதுக்கு ஏறக்கூடாது? உங்களை நம்பிதான் நான் 1758ங்கிற பஸ்ஸை வர சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க 52 டிக்கெட்டை சேர்த்து விட்டுட்டு வடிவேல் காசு தெரியுமா? சேவட்டா கதை, அந்த கதை. 52 டிக்கெட்டை சேர்த்து விட்டுட்டு நீங்களும் அதுல ஏறிக்க. அதுல ஏறக்கூடாது. அந்த பஸ் எடுக்கிற வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்றாரு. சரியா, அந்த பஸ் இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்களேன். சரியா, ஓகே, 52 சீட்டை ஏற்றி விட்டுட்டு ஏறிக்கங்க அப்படிங்கிறாரு. இந்த கன்வர்சேஷன் நடக்கு. ஏன் சார் ஏறக்கூடாது? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் நான் தான் கேட்டேன். சரியா, அட்லீஸ்ட் நம்மளால அந்த மக்கள் பஸ்ல போறாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் விட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க பஸ் விட்டு ஏறி போறேன். நான் ஒன்றும் விட்டுட்டேன். சரியா, இதுக்கு அடுத்து ஓகே, அந்த ஏசி பஸ் கம்ப்ளீட்டா எம்டியா வருது. அது வரைக்கும் பஸ் கேட்டேன், பஸ் வரல. கம்ப்ளீட்டா எம்டியா வருது. ஓகே, ஏற்றி விட்டாங்க. 52 சீட், கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேர் அதுல ஏற்றி விட்டாங்க. சரியா, ஏற்றி விட்டு போயிட்டாங்க. பாதி கூட்டங்கள் குறைஞ்சுன்னு வச்சுங்களேன். இப்ப 150 இருந்தது, 60 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்னொரு நார்மல் பஸ் திருநெல்வேலி டிப்போல இருந்து நார்மல் பஸ் உள்ள வருது. உள்ள சரி ஏற்றிட்டு போற ஆளை ஏத்துறாங்க. சரி, உள்ள வரப்போ என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒருத்தர் படுத்து கிடப்பாரு. இந்த இடத்துல பாருங்க. சரியா, இந்த இடத்துல ஒருத்தர் படுத்து கிடப்பாரு. இவரை கூப்பிட்டு, அவரு இங்கதான் அவர் ஆபீஸ், இவரை கூப்பிட்டு லைட் அப்ல ஆஃப் பண்ணிரு அப்படின்ட்டாரு. நல்லா கேளுங்க, இது நடந்துச்சா நடக்கலையா? அப்படி எதுக்கு? சிசிடிவி கேமரா செக் பண்ணிடுவோமா? நான் அவன்கிட்ட சொன்னேன். சரியா சார், நீங்க வேணா சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க. நான் 10 மணிக்கு இங்க உட்காந்துக்கிறேன். நான் 10 மணிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா நம்பல. 10 மணிக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதை நம்பல. ஓகேவா? இவரை கூப்பிட்டு இங்க இருக்கிற லைட் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டாரு. லைட்னா கம்ப்ளீட் பஸ் ஸ்டாண்ட் இருட்டு. ஓகேவா? சரி, ரைட்டு, பஸ் ஸ்டாண்ட் இருட்டுல உள்ள வர பஸ் லைட் போடுறோம்ல, அந்த லைட்டையும் ஹெட்லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சரியா, இப்போ ஒருத்தர் மாட்டின தப்பு, அதாவது டிக்கெட் செக்கர் சேவை மைய அதிகாரியா உட்கார்ந்த ஒரு தப்புக்கு 4 டிரைவர். சரியா, ஒரு 2 டிரைவர் 2 கண்டக்டர் 4 பேர். ஓகே, ஹெல்ப் பண்றீங்க. சரியா, 4 பேர் ஹெல்ப் பண்றீங்க. போன்ல கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இப்படி பண்ணுங்க, நான் லைட் ஆஃப் பண்ண, நீங்க லைட் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு கம்யூனிகேஷன் பண்றீங்க. ஒரு அதிகாரி 5, இங்க ஒருத்தர் படுத்து கிடக்காரு, யாருன்னே தெரியல 6, இன்னொருத்தர் பஸ் இந்த டைம்ல வாங்க, இங்க வாங்க, இங்க போடுங்க, அங்க போடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. சரியா, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல போனீங்கன்னா இருப்பாப்ல. சரியா, அவர் இருப்பாப்ல. அவரும் சேர்ந்து. சரியா, ஒருத்தர் பண்ண தப்புக்கு இப்போ தப்புன்னு சொல்லது கிடையாது. சரியா, பஸ் வரலப்பா, இந்த டைம்ல கிரௌடா இருக்கு, பஸ் இல்ல, ஸ்பேர் பஸ் இல்ல, இவ்வளவுதான், டீட்டெயில் முடிஞ்சு போச்சு. ரொம்ப சாஃப்டா பேசினா சாஃப்டா முடிஞ்சு போச்சு. இல்லப்பா 3 மணிக்கு தான் பஸ் வரும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. ஐயா, அதெல்லாம் கிடையாது. தலைவர் லைட் ஆஃப் பண்றாரு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பாருங்களேன், இப்ப நமக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு நண்பரை கூட்டு போறோம் நம்ம ஊருக்கு. எங்க ஊர் பெருமையெல்லாம் சொல்லி கூட்டு போறோம். தாமிரபரணி இருக்கு, அல்வா இருக்கு அப்படின்னு பெருமையெல்லாம் சொல்லி கூட்டு போறோம். ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்மளை பத்தி நினைக்கிறத விட்டுருங்க, நம்ம நண்பர்கள் சரியா என்னெல்லாம் நினைச்சிட்டு போறாங்க. ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க? என் ஊருக்கு சரியா, என் ஊரை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற என்ன ரொம்ப 2 வயசு பையனை உட்காந்து நைட்டு ஃபுல்லா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன். எப்ப ஏறி வந்தேன்? 4 மணிக்கு ஏறி வந்தேன். சரியா, 3:30 அவர் சொன்ன பஸ் 17:58 தான் ஏறி வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க 2 பஸ் அனுப்பி ஆளை ஃபுல்லா ஏத்திட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா ஆக்சுவலா நல்ல விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா 17:58க்கு பஸ் வர்றப்ப என்னாச்சு தெரியுமா? சரியா, இது இந்த 17:58 பஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு லைட் ஆஃப் பண்ண ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ல சரியா நாங்க உட்காந்துக்கிறோம். அவர் பேசுறாரு, அதான் இங்க 20 சீட்டு கிடைக்குதுல்ல, வர வேண்டியதானே, ஏன் வரமாட்டாங்களாமா அப்படின்னு அந்த கண்டக்டர் பேசுறாரு. இல்ல, நான் கூப்பிட்டு 20 சீட்டு கிடைக்கல சார், ஒரு 4 சீட்டு மட்டும் கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை, நாங்க 4 பேர் தான் இருக்கோம், 4 சீட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு பஸ் எடுத்துட்டு போயிட்டார். ஏன் சீட்டு இல்ல, அங்க நின்றுட்டு இருக்காங்க. சரியா, சீட்டு இல்ல, 4 சீட்டு கொடுக்கணும். அவரு ரெக்கார்ட்ல பதிவு பண்றாரா, 20 சீட் இருக்கு, அவங்க ஏறல அப்படின்னு ரெக்கார்ட்ல பதிவு பண்றாப்லையா, ரெக்கார்டிங் பண்ணி பதிவு பண்றாப்ல. சரி ரைட்டு சொல்லிட்டு 17:58 பஸ்ல ஏறிட்டோம். சரியா, ஒருத்தர் அனுப்பி
சரியா? எது இப்ப நாங்க உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி சீட்ல ஒருத்தர் அனுப்பி செக் பண்றாப்ல. நாங்க உட்கார்ந்துருக்கும் போது பேசுறோம். உண்மையில நம்ம போயிருவோமா? ப்ராப்பரா போயிருவோமா? கரெக்ட்டா போயிருவோமா? அப்ப அந்த அளவுக்கு பயமுறுத்தணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அந்த மாரி ஏதாவது போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு பயமுறுத்தணும்னு என்ன இருக்கு? சரியா? ஏன் அவ்வளவு பயமுறுத்தணும்? அது இல்லாம நை நான் என்ன கேட்டேன்? ரொம்ப சிம்பிள் சார். இப்ப பாருங்க 10 மணில நாங்க இருக்கிறோம். 11 மணிக்கு மேல திருநெல்வேலி டு மதுரை பஸ் கிடையாது. நாகர்கோவில் டு மதுரை தான் பஸ். அங்க இருந்து வந்தால் மட்டும் தான் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பலகை ஒட்டுங்க. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து ஒட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப நான் வரேன். சரியா? இப்ப நான் வரேன். வந்து பாக்குறேன். பஸ் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன பண்ணுவேன்? ஒரு பக்கத்துல ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டு 1000 போனாலும் பரவாயில்ல, 2000 போனாலும் பரவாயில்ல. பஸ்ல இப்படிதான் வந்தேன். வெளியூர்ல இருந்து வந்தேன். 2000 போனாலும் பரவாயில்ல, ஒரு ரூம் புக் பண்ணிட்டு இருந்துருவேன். இல்ல நைட் நான் 10 மணிக்கு மேல வரவே மாட்டேன். சரியா? இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துகள்லாம் இருக்கு. இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. இதற்கு சம்பந்தமான அதிகாரிகள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்து இதை கவனிச்சு என்னன்னு பார்த்து தயவு செஞ்சு அதுக்கான அப்டேட்டை கொடுக்குற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் சரியா, யாரையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, எதையும் கீழ்படுத்தும் நோக்கம் அல்ல. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஓன் வழி. எக்ஸ்பீரியன்ஸாக வெயிட் பண்ணி போடுறேன், அவ்வளவுதான். சிம்பிள். சரியா? வேற எதுவும் நான் ஆக்சுவலா இதை நிறைய நான் டீப்பா பேசலாம், தேவைப்படாது அப்படின்னு விட்டுட்டேன். இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாதீங்க. சரி, இது இப்போ இங்க எனக்கு மட்டும் தான் நடந்தாங்கடா. இதுக்கு கிட்டத்தட்ட அங்கே நன்மையில ஒரு 500 பேருக்கு நடந்திருக்கும். 500 பேரை இதை கேட்க முடியல. பாதி பேர் படிச்சவங்க, பாதி பேர் படிக்காதவங்க. சரியா? இப்போ நம்ம படிச்சோம். இப்போ நம்ம ஏதோ தெரிஞ்சதுனால இது இப்படிதான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுனால திருநெல்வேலியில பஸ்ஸே கிடையாது அப்படின்னாரு. திருநெல்வேலி சப்டிவிஷன் சொன்ன உடனே நமக்கு இந்த டீட்டெயிலாம் தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் நான் வீடியோ போட்டேன். ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் திருநெல்வேலியில இருந்து டிராவல் பண்ணணும், மதுரை டிராவல் பண்ணணும், இல்லை மதுரை மார்க்கமாக திருச்சி, சேலம், விழுப்புரம் இந்த இடத்துக்கு டிராவல் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு டிஎன்எஸ்டிசி கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பாதீங்க. சரியா? உங்களுக்கு ஒன்று பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, எஸ்சிடிசியில் புக் பண்ணிருங்க. அப்படி புக்கிங் கிடைக்கலையா, ஒரு நாள் லேட்டானாலும் பரவாயில்ல, நைட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து குழந்தையோடையோ இல்லை லேடிஸோ தனியாக வந்து உட்காராதீங்க. அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.